வணக்கம், வெல்கம் டு TastyTawa. இன்னைக்கு நம்ம 3 வகையான ஹோம்மேட் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹோம்மேட் பாதாம் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு பாதாம் ஒரு அரை கப், ஒரு 50 நம்பர் இருக்கும். அதை எடுத்து ஒரு பவுல்ல போட்டு சூடான தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றி அரை மணி நேரம் அப்படியே விட்டுறணும். நல்லா மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி அதில் ஊற்றிடுங்க. இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா எல்லா பாதாமையும் இந்த மாதிரி எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாக தோல் வந்துடும். அந்த மாதிரி எல்லா பாதாம்லையும் தோல் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி தோல் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் அது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். தருன்னு இருக்க வேண்டாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த 50 பாதாம்லேருந்து நமக்கு ஒரு 8 கிளாஸ் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக இருக்கட்டும். இந்த பேஸ்ட் மீதம் ஆச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாதாம் பால் செய்கிறதுக்கு 1 கிளாஸ் பால் எடுத்துக்கலாம். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. 1 கிளாஸ் மில்கை நல்லா கொதிக்க வச்சு அது கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட்டை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாதாம் பேஸ்ட் சேர்த்துனதுக்கு அப்புறமா அது அடி பிடிச்சிரும். அதனால இமீடியட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர், பனங்கல்கண்டு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணால் சரியாக இருக்கும். கலருக்காக மட்டும் நான் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நல்லா கொதி வரும்போது மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாலில் ஆடையெல்லாம் சேர்ந்துருக்கும். அதுக்காக பெரிய துளை உள்ள சல்லடையில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பெரிய கண் இருக்கிற சல்லடை எடுத்துட்டோம்னா பாதாம் அதில் அதிகமாக தங்காமல் இருக்கும். அதுக்காக தான். இது ரொம்ப ஹெல்தியான ஹோம்மேட் ஹெல்த் ட்ரிங்க். இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சல்லடையில் நம்ம அந்த பாதாம் பாலை வடித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப சுவையான ஹெல்த் ட்ரிங்க். வீட்டிலையே தயார் செய்யலாம். பெரியவங்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போது ஹோம்மேட் ஆல்மண்ட் சாக்லேட் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 கப் பால் எடுத்துக்கிறோம். ஒன்றரை கப் பால் அதே மாதிரி கொதிக்க வச்சு கொதி வரும்போது பாதாம் பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ கோகோ பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கோகோ பவுடர் யூஸ் பண்ணி தான் சாக்லேட் கேக்கெல்லாம் தயார் செய்கிறாங்க. கோகோ பவுடர் 1.5 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோகோ பவுடர் வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம டெய்ரி மில்க் சாக்லேட், அந்த மாதிரி மெல்ட் ஆகிற மாதிரி சாக்லேட் எதுவாக இருந்தாலும் இந்த பவுடருக்கு பதிலாக அதை சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதி வரும்போது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
சுகர் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது பால் ஆடையெல்லாம் அதில் சேர்ந்துருக்கும். அதுக்காக தான் நம்ம சல்லடையில் வடிக்கிறோம். இப்போ சல்லடையில் வடித்து சூடாக பரிமாறலாம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். லேட் நைட் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அடுத்தது பாதாம் கோகனட் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அரைச்சி வச்ச பாதாமில் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அது கூட 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் அரை மூடி தேங்காயில் 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்த பால், அதை சேர்த்துக்கிறோம். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேன் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க். ஏர்லி மார்னிங்கில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு இது பெஸ்ட்டான ட்ரிங்க். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது குடிச்சு பாருங்கள், அந்த எனர்ஜி லெவல் ஹோல் டேவும் இருக்கும் உங்களுக்கு. சுவையான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.